எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். செவிக்கு உணவில்லாத பொழுது இது வயிற்றுக்கும் வியப்படும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு என் பேச்சை முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வயிறு கேட்குது இல்லையா? இந்த விழா இன்றைக்கு அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஃப்ரெஷர்ஸ் டே, அவங்களுடைய 23வது குழுவாக வந்திருக்கீங்க. இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன், கேட்டுட்டு இருந்தேன். உண்மையிலேயே இது எல்லாம் கூட்டி கழித்து எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, ஒரு 48 வருஷத்துக்கு முன்னால் நான் இருந்திருந்தேன்னா அநேகமாக இந்த காலேஜில் சேர்ந்துருக்கலாமா அப்படின்னு நினச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 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 முழுமையை என்னால் பார்க்க முடிஞ்சது. சரியாக சொன்னேன் அப்படின்னா முழுமையை பார்க்க முடிஞ்சது. பிரின்ஸிபால் சொன்னாங்க, அப்புறம் இதுவரைக்கும் படித்த மாணவர் மாணவி, படித்து போனவங்களில் படித்துட்டு இருக்கிற மாணவர்கள் அவர்கள் சொன்னது, அவர்கள் அந்த முதல்ல அந்த நாட்டியத்திலிருந்து ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது அதையும் தாண்டி திரும்ப அது ஜெயபிரகாஷ் சொன்னாங்க இல்லையா, முதல்ல சொன்னாங்க நான் பொறுப்படுத்துக்கிறேன் அப்படின்னார். பொறுப்படுத்துக்கிறேன்னு சொல்லி போட்டு அப்புறம் திரும்ப சொன்னது வார்த்தைகள் சொன்ன புரிஞ்சுக்கணும். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள். அதில் ஒரு ஆத்மார்த்தமான, அவங்க 2 பையங்க எப்படி உயர்ந்ததை பார்த்து அவர் சிறப்பாக பார்த்தாரோ அதே மாதிரி இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் நடத்தையும் அவர் பூரிப்பாக பார்க்கறத என்னால் பார்க்க முடிஞ்சது. அதனால் இந்த வருஷம் இல்லை, இது வரைக்கும் படிச்சுக்கிற மாணவர்களும் சரி வந்தவங்களும் சரி, நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். சரியாக புரிஞ்சுக்கணும், கொடுத்து வைத்தவர்கள் பார்த்துக்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட நான் படித்த கல்லூரி தவிர அதிகமான எந்த கல்லூரிக்கும் 2வது முறை போனதில்லை. 2வது முறையாக 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ சிறிதாக பார்த்துருக்கேன். இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். பெரிய மாற்றம் நடந்திருக்கு, வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு. அதாவது வளர்ச்சியினுடைய அந்த படிகள் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதையெல்லாம் தாண்டி இதுக்கு மேலே இன்னொன்று, அதாவது இங்கே இந்த நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் எவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சனோ, ஏன்னா அங்கேருந்து இப்படி தான் பார்க்குறேன், நீங்கள் அங்கேருந்து பார்த்துருக்கீங்க, அதனால் சரியாக புரியணும், கொஞ்சம் அது அழுத்த சொல்ல முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த கல்லூரியினுடைய தாளாளர் அவர் பேச வர்றார். பிரின்ஸிபல் பேசிட்டார், அவர் ப்ரொஃபஸர் நடராஜன் பேசிட்டாங்க. அடுத்தது நான் பேசுறதுக்கு வழி கொடுத்துட்டு அதிகமான இடங்கள் அது மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? அவர் தயார் செய்து வந்த பேச்சை, உங்களுக்காக தயார் செஞ்சு வந்த பேச்சை அவங்க அங்குலமாக சொல்லும் பொழுது அவங்க 2 பசங்களுக்கு எப்படி தயார் செஞ்சு அடுத்த படிப்புக்கு சொல்லியிருப்பாரோ கிட்டத்தட்ட அதனுடைய சிரத்தை அதனால் பார்க்க முடியுது என்னால். அங்கே சரியாக பார்த்துக்கணுப்பா. ஏன்னா இது திரும்ப நான் சொன்னேன் இல்லையா, 48 வருஷத்துக்கு முன்னே அப்படிங்கிறது 1975 நான் இது மாதிரியான ஒரு கல்லூரியில் அப்போ சேர்ந்த பொழுது, அப்போ அப்போல்லாம் கல்லூரியில் பார்த்தோன்னா கல்லூரிக்குள் போகும் பொழுது கல்லூரிக்கு போகிறோன்னு போனால் பிறகு ஏண்டா வந்தோன்னு ஆகும். அப்போ அந்த காலத்தில் அப்படி தான் இருந்ததே 7 கல்லூரிகள் தான், தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து 7 கல்லூரிகளில் தான் ஒரு 1250 பேர்த்துக்கு தான் அதில் ஒரு பொறியியல் கல்லூரி சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ குஷியாக போனால் பிறகு முதல் செமஸ்டர் ஃபுல்லாக ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஆகிரும். ஏன்னா ராக்கிங்னு தினம் ராக்கிங் ஆகிருக்கும் அந்த காலத்தில். ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ சீனியர்ஸே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது. அதனால் இந்த நேரத்திலிருந்து சரியாக புரிஞ்சுக்குங்க, இந்த நேரத்திலிருந்து நீங்கள் இந்த கல்லூரியுடைய மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் இங்கே எல்லாம் திஸ் இஸ் இன் த சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், பாதுகாப்பான கையில் ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இனிமேல் வரக்கூடிய படிகளை நோக்கி, ஏன்னா இனிமேல் என்ன வரணும் அவங்க சொன்னாங்க இல்லையா, இது வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் சமீப காலமாக கடந்த பல வருஷங்களாக பார்க்கும் பொழுது இந்த கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள்
கிட்டத்தட்ட எல்லாருமே அதுதான் அடுத்தது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சி எல்லா மாணவர்களுக்குமே குறைஞ்சது 2 அல்லது 3 பணிகள், அதில் அவங்க என்ன வேணும் செலக்ட் பண்ணணும். அது மாதிரியான நடந்திருக்குது. சில பேர் வந்து அவங்களாக ஆராய்ச்சிக்கு போகலாம், மேல் படிக்க போகலாம், அல்லது தொழில் முனைவோராக இருக்கலாம். அது மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் வந்தாலும் 4 வருஷம் கழித்து அது மாதிரி ஒன்று தான் நம்முடைய குழந்தைங்க நடக்கப் போகுது. உங்களுக்கும் உங்கள் இருக்க புதுமானவர் நடக்கப் போகுது. அது இல்லைன்னு இல்லை, அப்படி இருக்க போகுது. ஆனால் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படின்னா உங்களுக்கான உயரங்கள் நான் நிறைய முறை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மனிதன் பிறந்தான்னா அவனுக்கான உயரம் ஒன்று காத்துட்ருக்குது. சரியாக புரிஞ்சுங்க. உங்களுக்கான உயரம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அந்த உயரத்தை நோக்கி போக வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கான முதல் படி இந்த இடத்துல, இந்த நேரத்தில் இப்போ நான் எடுத்து வைக்கிறதுக்கு தயார் அப்படின்னு நீங்கள் உறுதியோடு இருந்தீங்கன்னா இந்த மேடையில் நடப்பதெல்லாம் கவனிச்சுட்டு தான் கூட போயிடும்.